அரசினர் கொண்டு வந்த தனி தீர்மானத்துல 3மே குழப்பம் தாங்க. ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அப்படி கேட்பதற்கான உரிமை ஒரு தனி மாநிலத்துக்கு கிடையாது. இந்தியா முழுவதும் உள்ள மாநிலங்கள் பல்வேறு கருத்துக்கள் வச்சிருப்பாங்க. பெண்களுக்கான இடஒதுக்கீடு அது எல்லாரும் ஆதரிப்பாங்க. ஆனா அதுல வந்து ஓபிசி எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷன் என்னங்கிற கேள்விக்கு தனி தீர்மானத்துல விளக்கம் இல்லை. அப்புறம் ஏகமனதாகங்கிற வார்த்தை, அது பாமக உறுப்பினர் சரியா சொன்னாரு. அதை எடுத்துருங்க. நீ தீர்மானத்தில் அதை எடுத்தீங்களா எடுக்கலன்னு தெரியல. ஏற்போரே அதிகம் என்பதால் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதுன்னு சொல்லி முடிச்சிட்டாரு சபாநாயகர். ஆனா தீர்மானம் கொண்டு வரும்போது ஏகமனதாகன்னு தான் அவங்க கொண்டு வந்தாங்க. இதுல வந்துங்க பாமகவோட ஸ்டாண்டு, அதிமுகவோட ஸ்டாண்டு, அதே மாதிரி வந்து தேமுதிகவோட ஸ்டாண்டு தான் கொஞ்சம் கிளியரா இருந்தது. திமுக ஸ்டாண்டுக்கு பின்னாடி அச்சம் தெரிஞ்சது எனக்கு. என்ன அச்சம்னா, நம்மள பிஜேபி ஆதரவுன்னு பிராண்ட் பண்ணிடுவாங்களோங்கிற அச்சம் இருந்துச்சு. அப்போ பிஜேபி கொண்டு வருகிற ஒரு விஷயம் தமிழ்நாட்டுக்கு நன்மையாக இருந்தால் அதை ஆதரிக்காம இருந்துருவீங்களா? அப்போ கிட்டத்தட்ட இப்ப கடந்த முறை இதே பில்ல தான் டிஎம்கே தான் இருக்கிறதுல அக்ரெசிவா, இந்தியாவிலேயே அக்ரெசிவா எதிர்த்த ஒரு கட்சினா அது திமுக தான். முதலமைச்சர் ஸ்டாலின் தான் எதிர்த்தாரு. அனைத்து கட்சி கூட்டம் போட்டாரு. பார்லிமெண்ட்லயும் தீவிரமான எதிர்ப்பை வெளிப்படுத்தினாங்க. இப்போ சடனா பிஜேபி வார்த்தையை நம்பி நான் போறேன் அப்படிங்கிறது வந்து அவங்களோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்டுக்கே ஒரு சந்தேகத்தை தானே கொடுக்கும். அது போன தடவை நம்ம ஏன் எதிர்த்தோம் அப்படின்னா, இந்த கிளாரிட்டி வந்து அமித்ஷா கொண்டு வந்த பில்லுல இல்ல முதல்ல. அதுக்கு பிறகு அவர் வந்து ஒரு ஆஃபர் கொடுத்தாரு. நான் 1/2 hour டைம் கொடுங்க, நான் இதை திருத்திட்டு வரேன்னாரு. பட் அப்படியான ஒரு ஆஃபருக்கு வந்து எதிர்கட்சிகள் ஒத்து வரல. இப்படி இப்ப பில்லு வரும்போதே நமக்கு தெரிஞ்சிருமே. உதாரணமா பில் வருது, இன்னமும் பில் வரலைங்க. இந்த கூட்டத்தொடர்ல வருவதற்கான வழி இருப்பதா தெரியல. நாளைக்கு வந்து கூட்டத்தொடர் முடிஞ்சு போயிடும். அப்போ சிறப்பு கூட்டம் தான் கூட்டணும். சிறப்பு கூட்டம் கூட்டி இந்த பில்லை வந்து நம்ம சுற்றுக்கு விடும்போது ப்ரோரேட்டாவா ப்ரொபோர்ஷனேட்டானு தெளிவா தெரிஞ்சிடும். அரசியல் சாசனம் என்ன சொல்லுதுன்னா ப்ரொபோர்ஷனேட் தான் சொல்லுது. அதாவது இந்த நாட்டில் எலக்டோரல் மேப் எப்படி தயாரிக்கப்பட்டதுன்னா, தேர்தல் வரைபடம், இந்த நாட்டோட தேர்தல் வரைபடம் எம்பி அடிப்படையிலானது. எம்பிக்கள் வந்து பல்வேறு மாநிலங்களில் ஜனத்தொகை அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். இதுதான் நம்ம கான்ஸ்டியூஷன்ல இருக்கு. அப்படிதான் உத்தரப்பிரதேசத்துக்கு அவ்வளவு போச்சு, தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு வந்துச்சுங்க. நம்ம 40, நான் வந்து ஸ்கூல்ல படிக்கும்போது 41ங்க, காலேஜுக்கு வரும்போது 39 எம்பி எண்ணிக்கை. என்ன காரணம் அப்படின்னா, நமக்கு வந்து மாநிலங்கள் எல்லை பிரிப்பு இதுல எல்லாம் வரும்போது நமக்கு அந்த ஜனத்தொகை இது குறைஞ்சு போச்சுங்க. 41 நம்ம சுருங்கி போயிட்டு 41 39 ஆகி போச்சு. இப்போ ஜனத்தொகையே கிடையாதுங்க. ஜனத்தொகை அடிப்படையில இது கிடையாது. ஃப்ரீஸ் பண்ணப்பட்ட 1971 ஜனத்தொகை அடிப்படையில், 71 ஜனத்தொகை அடிப்படையில்னா இப்ப இருக்கிற இதே சேம் நம்பர் தான் 543. அப்ப 543 நாங்க இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு மத்திய அரசாங்கம் சொல்லிச்சுன்னா எப்படி இன்க்ரீஸ் பண்ணுவீங்கிற கேள்வி வரும். எப்படி இன்க்ரீஸ் பண்ணுவோம்னா, ப்ரொபோர்ஷனேட் கிடையாது, ப்ரோரேட்டான அவங்க சொல்லணும். ப்ரோரேட்டான என்னன்னா, நம்ம மாநிலத்துக்கு எத்தனை சதவீதம் கூடுதோ அதே தான் வந்து உத்தரப்பிரதேசத்துக்கு கூடும். அப்போ நாளைக்கு அமையவிருக்கிற, அதாவது கூடுதலாக எம்பிக்கள் சேர்த்து அமையவிருக்கிற புதிய மக்களவையில் 7.18, அதாவது 7.2% தமிழ்நாட்டுக்கு என்ன ரெப்ரசன்டேஷன் இருக்கோ அது அப்படியே தானே இருக்கும். ஆனா நன்மையை பாருங்க, எம்பி எண்ணிக்கை கூடும்போது எம்எல்ஏ எண்ணிக்கை கூடும்ல. சரி, இதுல வந்து பிஜேபி ஜெயிக்கிறதுக்காகங்கிற அந்த வாதம் நான் ஏற்றுக்கொள்ளலைங்க. ஏன்னா உத்தரப்பிரதேசத்துல பிஜேபி தான் ஜெயிக்கும், என்ன நிச்சயம்? எல்லாருக்கும் ஈக்குவல் சான்ஸ் தானே. இப்போ போன வாட்டி இப்போ சமாஜ்வாதி ஒத்துக்கிடுச்சுன்னா திமுக தயவே தேவையில்லை. ஏன்னா அவங்க கையில வந்து 35 கிட்டத்தட்ட 35க்கு மேற்பட்ட எம்பிக்கள் இருக்காங்க. அப்ப யாரு தேவையுமே பிஜேபிக்கு தேவையில்லை. அப்ப சமாஜ்வாதி எப்படி ஒத்துக்கும்? 80 மக்களவை தொகுதி உத்தரப்பிரதேசத்துக்கு, அது 120 உயர போகுது. 120 × 6 720 எம்எல்ஏக்கள் வருவாங்க. அப்படின்னா சமாஜ்வாதி அதை எதிர்க்குமா? எதிர்த்தாங்கன்னா அவங்க அடிபட்டு போயிருவாங்க, பிஜேபி தோத்து போயிருவாங்க. சரி, காங்கிரஸே எதுக்கலைங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் தான் இப்படி பேசுதே தவிர தெலுங்கானா காங்கிரஸ் எங்க எதுக்குது? கர்நாடகால எங்க எதுக்கு? மற்ற மாநில காங்கிரஸோட நிலைப்பாடு வேற மாதிரியும் தமிழ்நாடு காங்கிரஸோட நிலைப்பாடு வேற மாதிரியும் இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். காங்கிரஸ் நிலைப்பாடு, தாவேகா நிலைப்பாடு, அவங்க 2 பேரும் சேர்ந்தது. அதாவது திமுகவுக்கு அவங்க ஒரு நெருக்கடி கொடுப்பதுக்கு பண்ணாங்க. ஏன்னா ராகுல் காந்தி என்ன பண்ணாரு, திமுக இந்த விஷயத்துல வந்து பிஜேபி எதுக்கணும்னாரு. திமுகவுக்கு ஒரு தர்ம சங்கடம், பிஜேபி ஆதரவா எதிர்ப்பாங்கிற அந்த குழப்பத்துல பிராண்டிங் வந்துடக்கூடாதுன்னு அவங்க தர்ம சங்கடப்பட்டாங்க. அப்ப அந்த தர்ம சங்கடத்தை மேல அதிகரிக்கக்கூடிய வகையில தனி தீர்மானம் கொண்டு வந்தாங்க. இப்ப இந்த தனி தீர்மானத்தை திமுக எதிர்த்து இருந்ததுன்னு வைங்க, தனி தீர்மானம் நிறைவேறி இருக்குமா, நிறைவேறி இருக்காதா? நிறைவேறி இருக்கும். ஏன்னா ஏற்போரே அதிகம், அவ்வளவுதானே. ரொம்ப சிம்பிள். வாக்கெடுப்புக்கு விட போறது இல்லை, குரல் வாக்கெடுப்பு தான்.
அப்ப ஏற்போரே அதிகம் என்பதால் தீர்மானம் நிறைவேறியது, திமுக எதிர்ப்பையும் மீறி அப்படி வரும். அப்படின்னா பொலிட்டிக்கலா எப்படியான பிக்சர் வரும்? திமுக அப்படி பிஜேபி வலையில போய் சிக்கிருச்சுங்க, பிஜேபி ஆதரவு நிலைப்பாடு எடுத்துட்டாங்க. அப்ப அது திமுகவுக்கு அது இப்போ பின்னடைவாக தெரியும். அப்ப அவங்க என்ன பண்றாங்க, லைட்டா பின் வாங்கி போர்ல முன்னேறி தாக்குறதும் ஒரு தந்திரம் தான், பின்னுக்கு வாங்குவதும் ஒரு தந்திரம் தான். ஒரு நல்ல தளபதி யாராக இருப்பாருன்னா, எப்போ படைகள் பின்வாங்கணும்னு தெரிஞ்சவர் தான். இது வந்து பொதுவாக இந்த வார பத்தி பேசும்போது இப்படி சொல்லுவாங்க. அப்ப இவங்க பின் வாங்கிட்டாங்க. அப்ப ஆதவர்ஜன் என்ன பண்றாரு, இவங்க டாக்டிக்கலா பின்வாங்குறாங்க, அதனால அவர் ஒரு இது வைக்கிறாரு, ஒரு இக்கன்னா, நீங்க நாளைக்கு இந்த சட்ட மசோதா விவாதத்துக்கு வரும்போது நீங்க வெளிநடப்பு செய்யக்கூடாதுன்னு அவர் சொல்றாரு. நேரடியா சொல்லாம திமுகவுக்கு நன்றின்னு சொல்லிட்டு வெளிநடப்பு செய்யாமல் எதிர்த்து நீங்க ஓட்டு போட்டா தான் சட்ட மசோதா தோற்கடிக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. ரைட்டுங்களா? அப்போ எதிர்த்து வாக்களிக்கக்கூடியது யாரு? யார்கிட்ட எம்பி இருக்கோ அவங்க. தாவேக்காட்ட எம்பி கிடையாது. காங்கிரஸ் ஏற்கனவே எதிர்த்து வாக்களிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு, பிற கட்சிகளை எதிர்த்து வாக்களிக்கும், பாமக எதிர்த்து வாக்களிக்காது. திமுக என்ன பண்ணும்? திமுக வெளிநடப்பு தான் செய்ய முடியும், ஆதரவா ஓட்டு போட முடியாது. வெளிநடப்பு செய்தால் என்ன, வெளிநடப்பு செஞ்சாலும் தோத்து போயிருங்க, ஏன்னா அது நம்பர் பத்தாது. சமாஜ்வாதி ஆதரவு கண்டிப்பா வேணும். ஒரு 4-5 ஷாட் இருக்கும், அவ்வளவு நெருக்கு வட்டா வந்து தீர்மானம் கொண்டு வர மாட்டாங்க. ஒரு எம்பி 2 எம்பிக்கு உடம்பு சரியில்லை, அவங்க திடீர்னு ரெஸ்ட் ரூம் போக வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. ஒரு எஸ்எஸ்ஆர் ரெஸ்ட் ரூம் போய் தாங்க ஒரு ஓட்டு வித்தியாசத்துல எம்ஜிஆர் காலத்துல தோத்து போச்சு. ஆமா, ஒரே ஓட்டு வித்தியாசம். சேடப்பட்டி முத்தியா ரெஸ்ட் ரூம் போய் ஒரு ஓட்டு வித்தியாசத்துல வாஜ்பாய் கவர்மெண்ட்டுக்கு பிரச்சனை வந்துச்சுல. சரி, அந்த அப்படியான ஒரு நெருக்கு விட்டா வந்து எந்த அரசும் டிசைட் பண்ணாது. கம்ஃபர்டபுளா வந்து பாஸ் பண்ற நிலைமை இருந்தா தான் பிஜேபி கொண்டு வரும். இப்போ கம்ஃபர்டபுளா பாஸ் பண்றதுக்கு குறைந்தபட்சம் 20-25 தேவைப்படுது ஓட்டு. திமுக ஆதரவு கொடுக்கலனாலும் அவங்க சமாஜ்வாதி ஆதரவு தான் தேடுவாங்க. திமுக வெளிநடப்பு செஞ்சாலும் அவங்க சமாஜ்வாதி ஆதரவு தேடுவாங்க. அப்போ திமுக வெளிநடப்பு செஞ்சிடக்கூடாதுங்கிற ஒரு புள்ளியில கொண்டு வந்து தாவேக்கா அதை இணைக்குது. அது ஒரு என்ன சொல்ல, ஒரு அரசியல் ரீதியா திமுக வந்து இதுல நெருக்கடி கொடுத்துட்டாங்க. இன்னைக்கே அது நல்லாவே தெரிஞ்சுதுங்க. அப்ப திமுக தமிழ்நாடு சட்டமன்றத்துல இன்னைக்கு வெளிநடப்பு செஞ்சிருக்கலாம் அப்படின்னா எந்த கட்சியுமே வெளிநடப்பு செய்யல. திமுக மட்டும் வெளிநடப்பு செஞ்சாலும் அது ப்ரோ பிஜேபியா தான் கருத்துல கொள்ளப்படும். அப்ப திமுக இந்த இடத்துல சாமர்த்தியமா தப்பிக்கணும்னு நினைச்சு தீர்மானத்துக்கு ஆதரவு என்கிற நிலைப்பாடை எடுத்திருக்கிறது. தீர்மானத்துக்கு ஆதரவு கொடுத்தாலும் நீங்க வெளிநடப்பு செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு புள்ளிய வந்து ஒரு செக்க வந்து ஆதவர்ஜன் வச்சிருக்கிறாரு. ஆனா இன்னமும் பிஜேபி அரசு என்ன கொண்டு வர போகுதுன்னு யாருக்குமே தெரியாதுங்க. சார், தமிழ் தாய் வாழ்த்து நீட் பில்லை தொடர்ந்து இன்னைக்கு டீலிமிட்டேஷனுக்கு எதிரான பில்லை சட்டசபையில கொண்டு வந்திருக்காங்க. அது கிட்டத்தட்ட பாஜக, பாமக, தேமுதிக தவிர்த்து மற்ற எல்லா கட்சிகள் ஆதரவோட நிறைவேறி இருக்கு. இதுல எதிர்பாராத விதமா திமுகவுமே இந்த பில்ல ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த ஓவரால் விஷயத்தோட சிக்னிபிகன்ஸ் என்னன்னு பாக்குறீங்க சார்? திமுக நிலைப்பாடு கொஞ்சம் குழப்பம். ஆனா ஆதவர்ஜன் பேசும்போது கடைசியில ஒரு சின்ன இக்கன்னா வச்சாரு. என்னன்னா, அப்படியான பில் வந்தா வெளிநடப்பு செய்யக்கூடாது, உள்ள இருந்து பில்லை எதிர்க்கணும்னாரு. சட்ட முன்மொழிவு பாராளுமன்றத்துல வரும்போது, தொகுதி மறுவரையறை சம்பந்தமான சட்ட முன்மொழிவு பாராளுமன்றத்தில் வரும்போது வெளிநடப்பு செய்யக்கூடாது என்று சொன்னது யாரை பார்த்துனா திமுகவை பார்த்துதான். ஏன்னா அதிமுக நிலைப்பாடை தெரிவிச்சிருச்சு, பாமக உள்ளிட்ட கட்சிகள் நிலைப்பாடை தெரிவிச்சிட்டாங்க. திமுக மட்டும் நிலைப்பாட்டுல ஒரு குழப்பம் தெரிஞ்சது, எனக்கும் தெரிஞ்சது. என்ன காரணம்னா, ஃபேர் டீலிமிட்டேஷன், நோ டீலிமிட்டேஷன், ஃப்ரீஸ் டீலிமிட்டேஷன், மூணுக்கும் வித்தியாசம் இருக்கு. தாவேக்கா என்ன சொல்லுதுன்னா, ஃப்ரீஸ் டீலிமிட்டேஷன் எப்போதுமே தொகுதி மறுவரையறை கூடாது அடுத்த 25 ஆண்டுகளுக்கு. நோ டீலிமிட்டேஷனும் கிட்டத்தட்ட அதுதான். ஆனா அந்த ஃப்ரீஸ் கிடையாது. அதாவது 25 வருஷம்னு சொல்ல, டீலிமிட்டேஷனே இருக்கக்கூடாது. இந்தியாவில எப்பவுமே இப்ப என்ன எம்பி எண்ணிக்கையோ அது ஸ்டேட்டஸ் கோலே இருக்கணும். என்ன காரணம் அப்படின்னா, எம்பிகள்லாம் வந்து அன்றாட தொகுதி பிரச்சனையோ இல்லைன்னா உள்ளாட்சி பிரச்சனையோ பேச வேண்டியது இல்லை, சட்டம் இயற்றுதல் தான் அவங்க நோக்கம். எனவே ஏற்கனவே இருக்கிற நம்பரே இருந்துட்டு போட்டி தானே, பிற நாடுகள்ல அப்படித்தானே இருக்கு. இது அந்த நிலைப்பாடு. ஃபேர் டீலிமிட்டேஷன்னா சராசரி விகிதாச்சாரம். இப்ப நம்ம ரெப்ரஸன்டேஷன் 7.18, மொத்தம் இருக்கிற பாராளுமன்ற தொகுதிகளில் 7.18 இடம் நமக்கு, அதாவது 7.2ன்னு வச்சுக்கங்களேன். அது மெயின்டைன் ஆகணும். உதாரணமா 39, 7.2 மெயின்டைன் பண்றதுக்கு 59னா 59. இப்போ இதுல முக்கியமா பார்க்க வேண்டியது,
கண்ட்ரியோட எலக்டோரல் மேப் எம்பி அடிப்படையிலானது. எம்பிக்கள் வந்து சட்ட இயற்றுதல் மட்டும் நம்ம எம்பிக்கள் செய்யறது இல்லை. என்ன காரணம்னா எம்பிக்களுக்கு நம்ம வந்து தொகுதி மேம்பாட்டு நிதி கொடுக்குறோம். அப்படின்னா அவங்க எந்த தொகுதியில செலவு பண்ணுவாங்க? அதை அவங்க எங்க தேர்ந்தெடுக்கப்பட்டாங்களோ அங்கதானே. அப்படின்னா அதை எதுக்கு செலவு பண்ணுவாங்க? நிறைய நீங்க பார்க்கலாம். எம்பி தொகுதி மேம்பாட்டு நிதியில் பஸ் ஸ்டாண்டு கட்டப்பட்டது, எம்பி தொகுதி மேம்பாட்டு நிதியில் ஆமா நீர்நிலை தண்ணி டேங்க் கட்டப்பட்டது. அப்ப அதெல்லாம் என்ன பிரச்சனை? உள்ளாட்சி பிரச்சனை கிடையாதா? இது பிற நாடுகளோட நம்ம ஒப்பிட முடியாதுங்க. ஏன்னா இங்க வந்து நம்ம அப்படியான சிஸ்டத்துல நம்ம இருக்கிறோம். அப்ப எலக்டோரல் மேப் எம்பி தொகுதி அடிப்படையிலானது அப்படிங்கும்போது மிக இயல்பாக ஒரு எம்பி தொகுதிக்கு 6 எம்எல்ஏ, 39 எம்பி தொகுதிக்கு 234 எம்எல்ஏ, 59 எம்பி தொகுதிகளுக்கு எம்எல்ஏ எண்ணிக்கை கூடும், உள்ளாட்சி பிரதிநிதிகள் எண்ணிக்கை கூடும். அதுல பிரச்சனை வந்தா மட்டும்தான் நம்ம இதை எதிர்க்கணுமே தவிர, தொகுதி மறுவரையில தமிழ்நாடு ரெப்ரசன்டேஷன் பாராளுமன்றத்துல பாதிக்கப்படாமல் இருந்தால் இதை எதிர்க்க முடியாது, எதிர்க்க கூடாது. இது வந்து காங்கிரஸ் அவ்வளவு பேசுங்க. தெலுங்கானா முதலமைச்சர், காங்கிரஸ் முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு நியாயமான தொகுதி கிடைச்சதுன்னா நாங்க வரவேற்போன்றாரு. இப்ப கர்நாடகத்துல எம்பி எண்ணிக்கை கூடுது, எம்எல்ஏ எண்ணிக்கை கூடுதுன்னா கர்நாடகத்தோட காங்கிரஸ் கட்சி எதிர்க்குமா? உத்தரப்பிரதேச சமாஜ்வாதியா தான் சொல்லுது, இன்னும் பில்லு வரலீங்க, எவ்வளவு எம்பி எண்ணிக்கைன்னு தெரிஞ்சா தானே நாங்க பேச முடியுங்குது. அப்ப இப்ப பேசுறதுங்கிறது, அதாவது இது ஒரு ஆபத்து, நாங்க முன்கூட்டியே தீர்மானம் போடுறோம், அது வேற நிலைப்பாடுங்க. ஆனா திமுக நிலைப்பாடு என்னவா இருக்கணும் அப்படின்னா, ஃபேர் டீலிமிட்டேஷன் தான் அவங்க நிலைப்பாடா இருக்க முடியும். காரணம் அவங்க ஏற்கனவே அதான் சொன்னாங்க. இப்ப ஏன் இப்படியான மாறுபட்ட நிலைப்பாடு எடுக்கிறாங்கன்னா, அது பிஜேபி ஆதரவு அப்படிங்கிற ஒரு முத்திரை நம்ம மேல விழுந்துடக்கூடாதுன்னு நினைச்சு அவங்க எடுக்கிறாங்க. ஓகே, அதான் சார். இப்ப எனக்கும் டிவிகேவும் காங்கிரஸும் சேர்ந்து டிஎம்கே வந்து பிஜேபி ஆதரவு மனநிலையில இருக்கு அப்படிங்கிற விஷயத்த தொடர்ந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டே இருக்கிறாங்களா? அது ஒரு டிஎம்கேக்கு நெருக்கடியா மாறிடுச்சா? அப்படிதான் நான் நினைக்கிறேன். அதனாலதான் அவங்க வந்து இன்னைக்கு உதயநிதி பேசுறதுல குழப்பம் தெரிஞ்சது எனக்கு, எதிர்கட்சி தலைவர் பேசுனதுல. காரணம் என்னன்னா, இந்த இவங்க கொண்டு வந்த தனி தீர்மானங்க ஒண்ணு இதே நம்பர் அப்படியே நீடிக்கணும் பாராளுமன்றத்துல, அதை சொல்றதுக்கு தமிழ்நாட்டுல உரிமை கிடையாதுல்ல. அப்ப ஆந்திராக்காரன் உரிமை, கேரளாக்காரன் உரிமை, உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் உரிமை, எங்களுக்கு அதிக எம்பி வேணும்னு அவங்க கேட்பாங்கல்ல. சரி, நம்ம ஒரு மாநிலம், அப்போ தமிழ்நாட்டுக்கு 39 எம்பி தான் வேணுங்க அப்படின்னா 543 850 மாத்தினாலும் 39ல இருக்க போறோமா நம்ம? அப்படி நம்ம தீர்மானம் கொண்டு வர முடியாது இல்லைங்க. அது அதுல என்ன நமக்கு நன்மை கிடைக்கும்? சரி, அவங்க ஏன் இதை கொண்டு வராங்க அப்படின்னா, இது கடைசியா ஒரே நாடு ஒரே தேர்தல முடியக்கூடாதுன்னு அவங்க பயப்படுறாங்க. தாவேக்கா நிலைப்பாடு இதுதாங்க. இந்த பெண்கள் இடஒதுக்கீடு போன தடவை பிஜேபி கொண்டு வரும்போது அதை கப்புள் பண்ணி கொண்டு வந்துதான் பிரச்சனையாச்சு. இப்போ தாவேக்கா தனி தீர்மானத்திலே அதை கப்புள் பண்ணி தான் கொண்டு வராங்க. அதாவது சட்ட முன்வடிவை நிறைவேற்றுவதற்கும் பெண்கள் இடஒதுக்கீடு ஒரு ஆயுதமா பயன்படுத்தப்பட்டது. இப்பவும் அதை வந்து தனி தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு அது ஆயுதமா பயன்படுத்தப்படுது. ஆனால் பெண்கள் இடஒதுக்கீடு வரும்போது லாலு பிரசாத், முலாயம் சிங் சொன்னதுதான் கரெக்ட். என்னன்னா, வெறுமனே வந்து பெண்களுக்கு 33% சொல்லக்கூடாதுங்க. பெண்களுக்கு 33%, அதுல வந்து ஓபிசிக்கு எவ்வளவு, எஸ்சி எஸ்டிக்கு எவ்வளவுன்னு நீங்க சொல்லணும்லன்றாங்க. இல்லைன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட பிரிவை சேர்ந்த பெண்கள்ல எல்லாருமே வருவாங்க. ஓகே, அதுலயும் ஜாதி ரீதியான இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு ஆகணும். நீங்க மொத்தமா நம்ம வந்து இடஒதுக்கீட்டு கொள்கையில இத்தனை சதவீதம் ஓபிசிக்கு, இத்தனை சதவீதம் எஸ்சி எஸ்டிக்குன்னு அது கான்ஸ்டியூஷன் அடிப்படையிலே அமைஞ்சு போச்சுங்க. எஸ்சி எஸ்டி கான்ஸ்டியூஷன். அப்போ 33% பெண்கள் அப்படிங்கும் போது அந்த பாயிண்ட சேர்த்து சொல்லலைன்னா அது வந்து அடி வாங்குமே. அது போக அது நாளை கோர்ட்டுக்கு போனா நிக்காம போயிருமே. சோ இதுல வந்து குழப்பங்கள் இருக்கு. அவங்க ஓவரால் 50% இன்க்ரீஸ்னு கொண்டு வந்தா காங்கிரஸோட நிலைப்பாடுங்கிறது எதிர்க்கிறதா தான் இருக்குமா, இல்ல அவங்க அப்ப கன்வின்ஸ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா தேசிய அளவுல? போன தடவை அவங்க ஃபேர் டீலிமிட்டேஷன் தானங்க ஒத்துக்கிட்டாங்க. சரி, தேசிய காங்கிரஸ் எப்போதுமே மாநில காங்கிரஸ் கட்சியின் நலனை பார்க்கவே பார்க்காதுங்க. அப்போ இன்னைக்கு வந்து ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், குஜராத், அதை கூட விட்டுருவோங்க. இந்தி பேசும் மாநிலம் குஜராத்தை நம்ம விட்டுட்டு பார்ப்போம். இந்தி பேசும் மாநிலங்கள் பழைய பீமாறு ஸ்டேட்ஸ். பீமாறு ஸ்டேட்ஸ்ல இந்தி பேசும் மாநிலங்கள்ல 50% எம்பி எண்ணிக்கை கூடும். இந்தி பேசும் மாநிலங்கள்ல காங்கிரஸும் நிறைய மாநிலங்கள்ல செல்வாக்கோட தான் இருக்கு. உதாரணமாக ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், காங்கிரஸும் பிஜேபி டஃப் ஃபைட் தான். அப்போ தேர்தல்னு வந்து எம்பி தொகுதி எண்ணிக்கை எல்லாருக்கும் சமமா இருக்கும்போது
எல்லாருக்கும் சம வாய்ப்பு தானே. அதுல பிஜேபி ஜெயிச்சிரும்னு எப்படி நீங்க உறுதியா சொல்றீங்க? அப்புறம் எப்படி போன தடவை வந்து பிஜேபி தோத்து சமாஜ்வாதிக்கு அத்தனை எம்பி கிடைச்சாங்க? நடந்து முடிந்த மக்களவை தேர்தல்ல உத்தரப்பிரதேசத்துல யாருக்கு அதிக இடம் கிடைச்சது? காங்கிரஸுக்கும் அகிலேஷுக்கும் அதிக இடம் கிடைச்சதுங்க. எப்படி கிடைச்சது? இத்தனைக்கும் பிஜேபி ஆளுங்கட்சி, மாநிலத்துல ஆளுங்கட்சி. அப்போ தேர்தல் முடிவு இப்படிதான் இருக்குன்னு எப்படி யூகிப்பீங்க? அப்ப இங்க கூட தான் திமுக ஜெயிச்சிரும்னு யூகிச்சோம். தாவேக எப்படி ஜெயிச்சது? சோ எந்த தேர்தல் முடிவும் யாராலையும் யூகிக்க முடியாதுங்க. அவங்களுக்கு அவங்க கணிப்பு தான். வேணும்னே கொண்டு வராங்க. இந்தி பேசும் மாநிலங்கள அதிக தொகுதி ஜெயிச்சு மீண்டும் ஆட்சி அமைச்சிடலாம். அந்த வாதம் சரியா? இல்ல சார், ஆனா பிஜேபி வந்து எல்லா விஷயத்தையும் உள்ள ஒரு பிளான் வச்சுட்டு தான் நிறைய விஷயம் எக்ஸிக்யூட் பண்றாங்க. இப்போ அந்த மாதிரியான ஒரு பிஜேபியை நம்ம அப்படி பிளைண்டா வந்து நம்பிட முடியுமா? எத்தனை தடவை அந்த பிளான் தோத்து போயிருக்கு. தேர்தல் அரசியல் அது எப்படிங்க சொல்ல முடியும்? என்ன வேணாலும் நடக்கலாம்ல. தேர்தல்ங்கிறது அதானே. எம்பி எண்ணிக்கை கூடணுமா வேண்டாமா? அதுக்கு மட்டும் முதல்ல நம்ம விவாதம் பண்ணுவோம். எம்பி எண்ணிக்கை கூடணுமா வேண்டாமா? இல்ல, அது ஒவ்வொரு கட்சிகளும் இதுல இந்த எண்ணிக்கையை மக்கள் தொடர்புக்கு ஏற்றவாறு மாவட்ட எண்ணிக்கை கூட்டுறோம், அதிகாரிகளை கூட்டுறோம். அப்போ எம்பிக்கள் கூடணுமா வேண்டாமா, எம்எல்ஏக்கள் கூடணுமா வேண்டாமா, இவ்வளவுதான் கேள்வி. இது நம்ம எவ்வளவு நாளா இந்த எண்ணிக்கையில இருக்கோம்? சுதந்திர ஆனதுல இருந்து இருக்கோம். சுதந்திர ஆனதுல இருந்து இன்னைய தேதிக்கு எத்தனையோ வருஷம் ஆகி போச்சுங்க. 75 வருஷத்துக்கு மேல ஆகிறோம். நாடு பெருசா இருக்கு, தேவைகள் கூடியிருக்கு, மாவட்டங்கள் கூடியிருக்கு, மாநிலங்கள் கூடியிருக்கு. நான் ஸ்கூல்ல படிக்கும் போதுங்க இன்னைக்கு கூட யாரோ மென்ஷன் பண்ணாங்க, தமிழ்நாட்டோட மொத்த மாவட்டங்கள் எண்ணிக்கை 12ன்னு 13 இருந்ததுங்க. அப்புறம் தருமபுரி பிரிஞ்சுது. முதல் மாவட்ட பிரிப்பு தருமபுரி தான். மாவட்ட பிரிப்புனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். 14 தாங்க ரொம்ப நாள் இருந்துச்சு. அப்புறம் ஆமா, வெறும் 14. இந்தியாவில் மாநிலங்கள் எண்ணிக்கையும் 14 15 தான் இருந்தது. இன்னைக்கு யூனியன் பிரதேசமே எவ்வளவு நம்பர் கூடியிருக்கு. தமிழ்நாட்டில் இன்னைக்கு 38 மாவட்டங்க. நான் திருச்சி தஞ்சாவூர் வேலை பார்க்கும்போது, அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸரா வேலை பார்க்கும்போது தான் புதுக்கோட்டை மாவட்டமே பிறந்தது. அது ஒன்றுபட்ட திருச்சி தாங்க. என் ஃபாதர்லா வந்து ராம்நாடு கலெக்டரா இருக்கும்போது மதுரைக்கு ராம்நாடுக்கும் சேர்த்து ஒரே கலெக்டர் ஆஃபீஸ் தாங்க மதுரையில. எங்க இருக்குங்க ராமநாதபுரம் மாவட்டத்தோட எல்லை? அங்க இருக்கிறவன் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வரணும்னா மதுரைக்கு வரணும். ஏத்தாப்புல மதுரை கலெக்டர் ஆஃபீஸுங்க, நேர ஏத்தாப்புல வந்து ராம்நாடு கலெக்டர் ஆஃபீஸ். இவர் கலெக்டர் பிஏவாவும் இருந்தாருங்க, ஜெனரல் பிஏவாவும் வேலை பார்த்தாரு. நான் அப்பவும் அந்த ஆபீஸ் போயிருக்கேன். அப்ப திருமணம் ஆகிறதுக்கு முந்தின ஸ்டேஜ். கலெக்டர் ஆஃபீஸ்ல வந்து நம்ம ராம்நாடு கலெக்டர் ஆஃபீஸா மதுரை கலெக்டர் ஆஃபீஸான்னு தெரியாம கூட நிறைய ஜனங்க வந்து குழம்புவாங்க. செக்ஷனை கண்டுபிடிக்க முடியாது. இதெல்லாம் 70களோட நிலைமை. இன்னைக்கு மதுரை மாவட்டம் எத்தனையா பிரிஞ்சிருக்கு, ராமநாதபுரம் மாவட்டம் எத்தனை மாவட்டமா பிரிஞ்சிருக்கு. அப்போ எம்பி எண்ணிக்கை கூட்டக்கூடாதுன்னு சொல்றதுல என்னங்க அர்த்தம் இருக்கு? சரி, எம்பிக்கள் சட்டம் மட்டும்தான் ஏற்றுறாங்கங்க, அமெரிக்கா மாதிரி ஃபெடரல் லா மட்டும்தான். அப்படி இருக்கா நம்ம நாட்டுல நிலைமை? அப்படின்னா இருக்கு அவங்களுக்கு. அப்ப தொகுதி மேம்பாட்டு நிதியை நீங்க அப்ப நிறுத்தணும்ல. அப்ப தொகுதி மேம்பாட்டு நிதியை நான் எப்படி செலவழிக்க? நான் ஒரு எம்பிங்க, நான் எப்படி என்னோட தொகுதி மேம்பாட்டு நிதியை செலவழிக்க? சாலை போடுறேன், இல்லைன்னா வந்து ஊராட்சி மன்றத்துக்கு ஏதோ ஒரு வகையில் பள்ளிக்கூடத்துல திடீர்னு ஒரு உதவி கேட்பாங்க, அதை செய்யறோம். அதெல்லாம் யாரோட பணி? ஊராட்சியோட பணி தானே. இல்ல நான் எம்பிங்க, ஊராட்சி பணியெல்லாம் செய்ய முடியாது, நான் சட்டம் மட்டும்தான் ஏற்றுவோம். அப்படின்னா சட்டம் ஏற்றுறதுக்காக எம்பி கிட்ட மனு கொடுப்பாங்க, ஐயா எங்க ஊர்ல தண்ணி வசதி இல்ல, மேல்நிலை குடிநீர் தேக்க தொட்டி பழுதாகி கிடக்கு, உங்க நிதியில கொடுத்து சரி பண்ணுங்க. அப்படிதானங்க யாரும் மனு கொடுப்பாங்க? என்ன வாதம்? அப்ப எம்பி எண்ணிக்கை கூட்டணும், கண்டிப்பா எம்எல்ஏ எண்ணிக்கை கூட்டணும். எப்படி கூட்டணும்? எம்எல்ஏ எண்ணிக்கை கூட்டணும். அது வந்து ஃபேரா இருக்கணும். அதாவது நமக்கு ஏற்கனவே நமக்கு இருக்கிற விகிதாச்சாரமோ நம்மளோட ரெப்ரசன்டேஷனோ குறையக்கூடாது. ஆர் இன் அதர் வேர்ட்ஸ் ப்ரொபோர்ஷனேட்டா இருக்கக்கூடாது, ப்ரோரேட்டாவா இருக்கணும். இவ்வளவுதான் இதுல பாயிண்ட். திமுக இன்னைக்கு வந்து அவங்களுக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு, நம்மள பிஜேபி ஆளு சங்கி டூன்னு சொல்லிடுவாங்கன்னு யோசிச்சுட்டாங்க. திமுக வந்து பிஜேபியை எதிர்க்கிறதுல ஒரு மாதிரி சாஃப்ட் டோன் எடுத்துட்டாங்களா? பிஃபோர் ஆஃப்டர் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஒரு மாதிரி சாஃப்டா போறாங்களா? சாஃப்டா தெரியுது, எனக்குமே அப்படித்தாங்க தெரியுது. இப்ப இதுல வந்து தமிழ்நாடு சட்டமன்றத்துல இன்னைக்கு இந்த தீர்மானம் கொண்டு வர வேண்டியது தேவையா? பெரிய பலம் கிடையாது, அதுக்கான பலம் கிடையாது. காவிரிக்கு தீர்மானம் கொண்டு வந்திருக்கோமா? காவிரிக்கு அனைத்து கட்சி கூட்டம் போட்டிருக்கோமா? அது வந்து அர்ஜென்ட்டா இல்ல வந்து தொகுதி டீலிமிட்டேஷன் அர்ஜென்ட்டா? அதுதான், காவிரி தான் அர்ஜென்ட். அப்ப டீலிமிட்டேஷன் இந்த தீர்மானத்தை கொண்டு வரதோட நோக்கம் என்ன?
டைவர்ட் பண்றது, இஷ்யூவை டைவர்ட். திமுகவையும் சேர்த்து எக்ஸ்போஸ் பண்றது இல்லையா? ஓகே. டைவர்ஷனும் ஓகே தாங்க. திமுக என்ன பண்ணுது, கிளவரா அதுல இருந்து வந்து ஒதுங்கணும்னு நினைக்குது. ஒதுங்கணும்னு நினைக்கும் போது ஒரே வழி, ஒண்ணு அவையிலிருந்து வெளிநடப்பு செய்யலாம். வெளிநடப்பு செஞ்சாலும் திட்ட தான் போறாங்க. அதனால வந்து நாங்க வந்து தீர்மானத்தை ஆதரிக்கிறோம்னு சொல்லி அப்படி போயிடுறாங்க. இல்லைன்னா திமுக சார்பா இதை பேசும்போது எவ்வளவு காரசாரமா பேசியிருப்பாங்க. இன்னைக்கு எங்க காரசாரமா பேசுறாங்க? ரொம்ப சாஃப்டா, ரொம்ப மென்மையா பேசிட்டாரு எதிர்கட்சி தலைவர். நல்லா பேசுனதுன்னு பாத்தீங்கன்னா பாமக தான். கணேஷ்குமார் தாங்க அது தெளிவா அதை எடுத்து வச்சாரு. தெளிவாகவும் சொன்னாரு, ஏகமனதா வார்த்தையை எடுங்க, நாங்க எதிர்க்கிறோம் எதிர்க்கிறோம் எதிர்க்கிறோம்னாரு. அதான் இந்த தீர்மானத்தை வந்து உதயநிதி ஸ்டாலின் விமர்சிப்பார்னு எதிர்பார்க்கக்கூடிய நேரத்துல ரொம்ப சைலண்டா நாங்க இதை வரவேற்கிறோம்னு சொல்லி ஒரு பொட்டிப்பாம்பா பேசுன மாதிரி பேசிட்டாரு. அதுதான் ஒரு பெரிய கன்ஃபியூஷனா இருந்துச்சு. உண்மையில டிஎம்கே திணறிட்டு வராங்களா? டிவிகேவோட ஸ்ட்ராட்டஜில வந்து டிஎம்கே தடுமாறுறாங்களா? இந்த பர்டிகுலர் இடத்துல தடுமாறிட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா இது ஆளுங்கட்சிக்கான வசதிங்க. அவங்களால தான் அரசு தனி தீர்மானம் கொண்டு வர முடியும். ஏன்னா அவங்க தான் அரசாட்சி. அப்போ இந்த கருத்தை முதலமைச்சர் விஜய் கூட்டிய எம்பிக்கள் கூட்டத்துல கலந்து கொண்டு தெரிவிச்சிருக்கலாமே திமுக. ஏன் வந்து அதை புறக்கணிச்சாங்க? சரி, இதுல வந்து பாமக தேமுதிகவுக்கு கூட ஏமாற்றம் இருந்திருக்கும். ஏன்னா திமுக புறக்கணிச்சது, பாமக தேமுதிக அதிமுகவும் புறக்கணிச்சிருச்சு. இப்ப பாத்தீங்கன்னா புறக்கணித்த கட்சியிலே திமுக மட்டும் தனி தீர்மானத்துக்கு ஆதரவு கொடுத்துருச்சு. சனிக்கிழமை தானே அங்க நடந்தது. நீங்க புதன்கிழமை தானே ஆகுது. அப்ப சனிக்கிழமையே நீங்க போய் அந்த கூட்டத்துல கலந்து கொண்டு ஆணித்தரமா இந்த கருத்துக்களை முன்வைக்கலாமே. அப்ப ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் செவ்வாய் அவ்வளவுதான். அதுக்குள்ள ஏன் எது மாறியது? சனிக்கிழமை கூட்டத்துல அரசினர் தனி தீர்மானம் கொண்டு வர போகிறார்கள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியுங்க. ஏன்னா தீர்மானமே போட்டாச்சு. அபிஷியலா இன்னைய தேதி வரைக்கும் தீர்மானம் என்னன்னு சொல்லல. அப்படின்னா திங்கட்கிழமை வந்து முதல்ல அந்த தீர்மானம் கொண்டு வந்திருக்கும்ல, கொண்டு வரல. ஏன் அப்படின்னா திங்கள் செவ்வாய்க்குள்ள ஏதோ ஒரு வகையில எப்படியோ ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அப்ப இப்ப வந்துங்க பிஜேபி இதை கொண்டு வரதா வச்சுக்கிடுவோம். டீலிமிட்டேஷனும் கொண்டு வருது. இன்னொரு வாட்டி தோக்கிறதுக்கு பிஜேபி விரும்புமா? விரும்பாது. கம்ஃபர்டபுளான சோனை கிரியேட் பண்ணிட்டு தான் அவங்க அடுத்து கொண்டு வருவாங்க. எப்போ கிரியேட் பண்றாங்களோ அப்பதான் வருவாங்க. அவங்களுக்கு ரூட் என்ன? சிறப்பு கூட்டம். இந்த ரெகுலர் செஷன்ல கொண்டு வரணும் அவசியமே இல்லைங்களே. ராஜ்சபா லோக்சபா ரெண்டையும் சேர்த்து ஒரு சிறப்பு கூட்டம் போட்டு கொண்டு வந்துடலாம் இந்த ஒண்ணுக்கு மட்டும். அப்படின்னா நம்பர் அஷ்யூர் பண்ணாம கொண்டு வர மாட்டாங்க. இன்னொன்று சமாஜ்வாடியும் கன்வின்ஸ் பண்ணிட்டு தான் மேக்ஸிமம் கொண்டு வர வாய்ப்பு இருக்குன்னு சார். இல்ல எல்லா கட்சியும் கன்வின்ஸ் பண்ணுவாங்க அவங்க. சரி, இப்போ இன்னைக்கு ஆந்திரான்னு எடுத்தீங்கன்னா ஆளுங்க முதலமைச்சர் வந்து சந்திரபாபு நாயுடு, எதிர்கட்சி வரிசையில் இருக்கவோ முன்னாள் முதலமைச்சர், ரெண்டு பேரும் இதை ஆதரிக்கிறாங்களா டீலிமிட்டேஷனை? அப்போ பிஜேபி ரெண்டு தரப்போடையும் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கு. இத்தனைக்கும் அவங்க எம்பி நம்பர் கம்மி தாங்க, இருந்தாலும் அவங்க ஆதரிக்கிறாங்க. அப்ப ஏன் ஆதரிக்கிறாங்க அப்படின்னா டீலிமிட்டேஷன்ல ஆந்திராவுக்கு நிறைய எம்பி கிடைக்கும்னு நினைக்கிறாங்க, அவ்வளவுதான். சரி, 39 எம்பிக்கு பதிலாக 59 எம்பின்னா 39 எம்பிக்கு எவ்வளவு எம்பி நிதி கொடுக்குறீங்களோ அதுக்கு அதை மாதிரி வந்து 59 எம்பிக்கு கூடுதலா கிடைக்கும்ல. ஒரு எம்பி தொகுதிக்கு இவ்வளவு நிதி தரீங்க, அது தமிழ்நாட்டுக்கு நல்லது இல்லையா? ஆந்திராவுக்கு நல்லது இல்லையா? அதுபோக எதிர்கால தேர்தல் என்ன முடிவுன்னு தெரியாது. இப்ப பிஜேபி இன்னைக்கு 240 தான் இருக்குங்க என்டிஏ. அதாவது 543 பேர் கொண்ட அவையில 240 தான் இருக்கு. நாளைக்கு 850 பேர் கொண்ட அவையில அதுக்கு 425 கிடைக்கும்னு நீங்க எப்படி அஷ்யூர் பண்ணுவீங்க? 240 வெறும் 300 மட்டும் உயர்ந்ததுன்னு வைங்க. அப்படின்னா எதிர்கட்சிகளோட எம்பி எண்ணிக்கை, அதாவது என்டிஏல இருக்கிற கூட்டணி கட்சிகளோட எம்பி எண்ணிக்கை நாளைக்கு பிஜேபி அரசை கண்ட்ரோல் பண்றதா மாறும்ல. அது அவங்களுக்கு நன்மை தானே. இப்ப ஆந்திரால எம்பி எண்ணிக்கை கூட்டிட்டாங்க, பிஜேபிக்கு அங்க வந்து அவங்க நாயுடு என்ன கொடுக்குறாரோ அந்த எம்பி ஒதுக்கீடுல தான் அவங்க போட்டி போடுவாங்க. அப்ப சந்திரபாபு நாயுடு அதிகமா ஜெயிச்சிட்டாரு, பவன் கல்யாண் அதிகமா எம்பி ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பிஜேபியை கண்ட்ரோல் பண்ணுவாங்கல்ல. இதே நிலைமை தானே எல்லா மாநிலங்கள்லயும். இப்ப தமிழ்நாட்டுல அதிக எம்பிக்கள், தாவேக்கா அதிக எம்பிக்கள் ஜெயிச்சிருச்சு, 39 59 ஆகிட்டாங்க. தாவேக்கா பெரிய அளவுக்கு ஜெயிச்சிருச்சுன்னு வைங்க. மத்திய அரசாங்கத்துல பங்கு எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா? எடுக்க வாய்ப்புகள் இருக்கு. வாய்ப்புகளா? எடுத்துருவாங்க. அது எப்படிங்க எடுக்காம இருப்பாங்க? ஏன்னா அவங்க வந்து இவங்க தான் ஏற்கனவே சொல்லிட்டாங்களே, யாருக்கு என்ன மெஜாரிட்டி கிடைச்சாலும் கூட்டணி அரசியல்ல நாங்க பங்கு தருவோம்ட்டாங்க.
அப்ப அவங்க கூட்டணி அரசியல், கூட்டணி அரசு அமைப்போம்னு சொன்னா காமன் மினிமம் ப்ரோக்ராம் போட்டு கூட்டணி அரசுக்கு போக போறாங்க. சரி, திமுக பங்கெடுக்குமா பங்கெடுக்காத? பங்கெடுக்கும், அவங்களும் அதுக்கான. ஏன்னா அவங்க காங்கிரஸ், இன்னைக்கு காங்கிரஸ் கூட்டணியில திமுக இல்லைங்க. நாளைக்கு பிஜேபி கூட்டணி, பிஜேபி வந்து 300 ஜெயிச்சிருச்சு, 325 ஜெயிச்சிருச்சு. மொத்தம் வந்து 850 எம்பி வந்துட்டாங்க. ரஃபா 850 எம்பி வந்துட்டாங்க. திமுக இங்க வந்து 59 எம்பி, 50 ஜெயிச்சுட்டாங்க. அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? டெல்லி அரசு அது போய் தரங்க ஆகணும், வேற வழியே கிடையாது இவங்களுக்கு. அப்படின்னா என்ன விமர்சனம் வரும்? பிஜேபியோட சாஃப்ட் கார்னர், பிஜேபி அரசுலயே பங்கெடுத்துட்டாங்க. இப்ப விடுதலை சிறுத்தைகள் அவங்க திமுகல நின்று போட்டி போட்டாங்க. இன்னைக்கு வன்னியரசு அதே கட்சியோட கட்சியில துணை ஒரு பொதுச் செயலாளர் நினைக்கிறேன், அமைச்சரா இருக்கிறாரு. அவர் தாவேகா கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணி தானே பேசுறாரு. அதே நிலைமை தானே எல்லாருக்கும் வரும் நாளைக்கு. அப்போ மிக இயல்பாக இது எதை நோக்கி போகுதுனாங்க, பிஜேபியோட கேம் பிளானை நோக்கி தான் போகுது. இந்த தீர்மானம் எந்த வகையிலையும் யாரையும் கட்டுப்படுத்தாதுங்க. இது நம்மளோட அரசியலை காட்டுது, அவ்வளவுதான். நாளைக்கு நம்பர் இருந்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு தமிழ்நாட்டுக்கு 39 பேர் 59 எம்பின்னு சொன்னா தாவேகா அரசு இல்ல திமுக இல்ல நாங்க ஏற்கனவே தீர்மானம் நிறைவேற்றிட்டோம், எங்களுக்கு 59 வேண்டாம், 39 போதும் அப்படிம்பாங்களா? சொல்ல முடியாது, நமக்கு தடுக்கிறதுக்கும் அதிகாரம் கிடையாது. அது எப்படிங்க சொல்ல முடியும்? அப்படின்னா இந்த தீர்மானத்தின் மூலம் தாவேகா அரசு உணர்த்துவது என்ன? திமுகவோட கவசத்துல ஒரு ஓட்டை இருக்குங்கிறத அவங்க உணர்த்திட்டாங்க. திமுகவோட படைபலத்துல ஒரு ஓட்டை இருக்கு ஒன்று. இன்னொன்று, பிஜேபி ஒரே ஒரு எம்எல்ஏ தான் இன்னைக்கு. அவரால் முடிஞ்ச அளவு அது நீட்டா தான் சொன்னாரு. பாமக வந்து எடுத்து வைத்த ஸ்ட்ராங்கான வாதம், இத்தனைக்கு அவங்க பிஜேபி கூட்டணியில இருக்காங்க. பிஜேபி கூட்டணியில இருக்காங்க, அதிமுக பிஜேபி கூட்டணியில இருக்கு. என்டிஏ கூட்டணியில இருந்த எல்லா கட்சிகளும் இன்னைக்கு தனி தீர்மானத்துல கிட்டத்தட்ட ஒரே நிலைப்பாடு தான். அப்போ 3 வகையான கூட்டணிகள் நமக்கு தெரியுது நல்லாவே. தாவேகா கூட்டணி ஒண்ணு, திமுக கொஞ்சம். இதுல டிஎம்கே மட்டும் ஒரு ஐசோலேட் சோன்ல இருக்காங்களா? எந்த பக்கம் போறது ஒரு தெளிவான நிலைப்பாடு எடுக்க முடியாத நெருக்கடியில இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கலாமா? இன்னைக்கு அவங்களுக்கு கூட்டணியே இல்லைங்களே. இந்தியா கூட்டணி இல்ல, காங்கிரஸோட அவங்களால சேர முடியாது. அவங்க கிட்ட இருந்த எல்லா கூட்டணியும் வந்து தாவேகாட்ட இருக்கு. அப்ப ஏற்கனவே ஐசோலேஷன் தான். இல்ல, டிஎம்கே வந்து பிஜேபியை நோக்கி போயிரும் அப்படிங்கிறது தான் பலரும் திரும்ப திரும்ப சொல்றது. ஆனா டிஎம்கே அதை எடுத்தா விசப்பரிச்சியா போயிரும் அப்படின்ட்டு ஒரு டிஸ்டன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்களா? திமுகவுக்கு ஒரு பயம் இருக்குங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு கால்குலேஷன் போட்டு வச்சிருப்பாங்க. நாளைக்கு 59 பாராளுமன்ற தொகுதி வரும்போது நம்ம ஓட்டு வங்கியை வச்சே நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் போட்டு வச்சிருப்பாங்க. தாவேகாவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சிகளுக்கு நிறைய விட்டு கொடுக்க வேண்டியது வரும்ல. 59 வச்சுக்கோங்க, காங்கிரஸுக்கு எவ்வளவு கொடுப்பாங்க, எவ்வளவு கேட்கும்? காங்கிரஸ் ஏற்கனவே திமுக 10 வாங்குச்சு, 20 கேட்பாங்க, 20-25 கேட்பாங்க. திமுக 10, விசிக எவ்வளவு கேட்கும், பிற கட்சிகள் எவ்வளவு கேட்கும்? அப்ப தாவேகா கம்மியா தானே போட்டி போட முடியும். அப்ப திமுக அதிகமா போட்டி போடுங்களா? அப்படின்னா அவங்களுக்கு சான்ஸ் ஜாஸ்தி இல்லையா? அப்ப இப்பவே எதுக்கு போய் பிஜேபிங்கிற அந்த பிராண்டை எதுக்கு வாங்கணும்? தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை விரிவாக பேசணும். ரொம்ப நன்றி சார்.